கருட மூலியமா தூக்கி அந்த போட்டு தடுத்துருக்க முடியல. அப்ப பெருமாளுக்கு வச்சு பெருமாள் சேவிக்க போறார். யாரு? ராமானுஜர். பெருமாள் சேவிக்க போனா இவர் வச்ச திருமண் பெருமாள் கிட்ட இருக்கு. உடனே நீர் தான் வருக நம்பியா வந்தீரா என்று கேட்க, ஆமா ஆமா நான் தான் வந்தேன், இந்த லோகத்தை என்னால திருத்த முடியல, நீர் எப்படி திருத்தின அப்படின்னு யார்? பெருமாள் கேட்கிறார். யாரு கிட்ட? ராமானுஜர் கிட்ட. அப்பதான் சொல்றாரு, எப்பவுமே சொல்றவங்க ஆச்சாரிய, கேட்கிறவங்க சிஷ்ய, நீ என்னவோ மேல இருக்கிற, நான் கீழே இருக்கிறேன், நான் உனக்கு சொல்லணுமான்னு கேட்டார். உடனே பெருமாள் வைஷ்ணவ நம்பி ராமானுஜருக்கு ஒரு ஆசனத்தை கொடுத்து கைகட்டி வாய் முதலிட்டு கேட்கிறார். உடனே ராமானுஜர் அந்த ஆசனத்துல உட்கார்ந்தாரா? உட்கார்ல, நம்மள அதான் உட்கார்ந்து இருக்கும். அந்த ஆசனத்துல தன் ஆச்சாரியன் பெரிய நம்பி அமர்ந்திருப்பதாக மனசுல தியானம் பண்ணி பெருமாள் காதுல துவயமந்திரத்தை சொன்னாராம். என்ன துவயமந்திரம்? இந்த லோகத்துல பரபிரம்மம் என்பது எம்பெருமான் ஒருவனே, அதை நான் காட்டணும், காட்டினாதான் நீ பலிப்பாப்ப. என்ன? ஆச்சாரியன் என்பவன் வேண்டும். ஆச்சாரியன் இருந்தாலும் பெருமாளுக்கே மரியாதை, ஆச்சாரியன் இல்லைன்னா பெருமாளுக்கே மரியாதை இல்லை. அப்போ இந்த இடத்துல அதுதான் இங்க சொல்றார், எங்கள் மாதவனே கண்ணுரனிலும் காணவில்லா உலகோர்கள் எல்லாம் அண்ணல் ராமானுஷன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னரு ஞானம். அப்ப இப்போ திருக்குறளை போய் சேவிச்சு பாருங்க, அங்க ஆசனம் இருக்கிறது. மிக விசேஷமான சேவிச்சுக்கலாம். கொஞ்சம் சொத்தானா? ஓ டைம் முடியா? ஓகே, டைம் பேச மன பாருங்க. இப்போ நீங்க திருக்குறளை போய் சேவிச்சு பாருங்க. அழகாக ராமானுஜருக்காக இடப்பட்ட ஆசனம் உள்ளன. எதற்காக சொல்ல வந்த? ஒரு சன்னதிக்கு போனா இந்த பெருமையை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த பெருமாள் இங்க சேவிக்க வந்தா ஏன்னா நாங்க பாட்டி பேசிட்டே போனா எங்களுக்கு டைம் போட்டே தெரியாது. அதுக்கப்புறம் ஆகையினாலே இதுல நமக்கு சொல்லக்கூடியவர் யாரு? நம்முடைய பெரியோர்கள், நம்முடைய முன்னோர்கள். ஆழ்வார்கள் இல்லை என்றால் எம்பெருமான் இல்லை, ராமானுஜர் இல்லை என்றால் எம்பெருமான் இல்லை. ஆகையால் தான் அம்புன் அரங்கற்கும் ஆவிக்கும் அந்தரங்க சம்பந்தம் காட்டி தடை காட்டி கும்பர்தவம் என்னும் வாழ்வுக்கு சேர்ந்த நெறிகாட்டும் அவன் அன்றோ ஆச்சாரியன். பகவானுக்கோ நமக்கும் இருக்கக்கூடிய உறவு முறையை காட்டுபவர் ஆச்சாரியன். அது எங்க இருந்து காட்டுகிறார்கள்? அப்ப ஆண்டாள் மிக அழகாக சொன்னால், என்ன அழகா சொன்னால், உறவே நமக்கெங்கே ஒழிக்க ஒழியாதுதான். அதாவது ஆச்சாரியனாக திகழ்பவர்கள் மிக விசேஷம். நம்முடைய ஆழ்வார்கள் எல்லாம் ஆச்சாரியர் திகழ்கிறார்கள். ஆச்சாரியர்கள் ஆண்டாள் வருகிறார். மிக விசேஷமாக நமக்காக உபதேசம் பண்ணுகிறார். எங்க? திருப்பாவை என்ற ஒரு 30 பாசுரத்தில் எவ்வளவு அழகா சொல்றார். வாயினால் பாடு, மனத்தினால் சிந்தி, கைகளால தூமலர் தூவி தொழுது. இது எங்கே கிடக்கின்றன? எங்கேயோ வேதத்திலே மறைந்து கிடக்கின்றன. இந்த விஷயத்தை வராக பெருமாள் பூமி பிராட்டிக்கு சொல்றார். அந்த பூமி பிராட்டி தான் ஆண்டாளாக பிறக்கிறார். அப்ப அந்த ஆண்டாள் தான் என்ன எடுத்து காட்டுகிறார்கள்? பகவான வாயினால பாடணுமா, மனசால சிந்திக்கணுமா, நம் கைகளால பகவானுக்கு அர்ச்சனம் பண்ண வேண்டுமா? சிவன் பாரதத்துல சுகப்பிரமரிஷி மிக அழகாக எடுத்து காட்டுகிறார். எவன் ஒருவன் தன் கைகளினாலே எம்பெருமானுக்கு அர்ச்சனைகள் செய்யவில்லையோ அந்த கையானது வீண். பிணம் இருக்கிறது அல்லவா? பிணத்திற்கும் கை இருக்கின்றன, இவனுக்கும் கை இருக்கின்றன. அதே போல் எவனுடைய ஒரு காதானது பகவானுடைய நாமதேயங்களை கேட்கவில்லையோ அவனுடைய காதும், பிணத்திற்கும் காது உள்ளன, அவனுக்கும் காது உள்ளன, வீண். ஆகையினால வராக பெருமாள் மிக அழகாக சொல்கிறார். பூமி பிராட்டி நமக்காக கேட்கிறார், என்ன காப்பாத்திட்ட, நம்முடைய மக்கள் அல்லவா பூலோகத்துல, அவங்களை காப்பாத்தணுமே அப்படின்னு கேட்கிறார் மிக அழகாக. அப்ப சொல்ற, கவலைப்படாத, என்ன வாயினால பாட சொல்லு, மனசால நினைக்க சொல்லு, நான் அவர்களுக்கு இன்னும் செய்கிறேன், இங்கிலும் செய்கிறேன் சொல்ற. அதாவது என்னென்ன அதெல்லாம் சொல்றாரு. நீங்க சர்வஸ்லோக சர்வதர்மான் கேள்விப்பட்டிருப்பீங்க, சர்வஸ்லோக ராம சர்வஸ்லோகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுபோல வராக சர்வஸ்லோகம் மிக விசேஷமாக உள்ளது. ஸ்திதே
மனசே சுஸ்வஸ்தோ சரீரோ சத்யோன்னர தாது சாம்யே ஸ்திதேஸ்வர்தா விஸ்வரூபஞ்ச நாமயம் ததஸ்தம் மயமானம் துகாஷ்டபாஷான ஷண்டிவம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதி. பரமாம் கதி என்று காட்டுகிறார் சுவாமி அழகாக. யாரு? வராக பெருமாள். என்ன சுவாமி எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியலையே, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அதுக்கு நமக்கு ஆழ்வார் தான் நல்லவர். நம்ம ஆழ்வார் பாசுரத்தை சொல்லிட்டா மிக விசேஷமாக புரியும். சொல்றவர் யாரு? நம்ம ஆழ்வார். என்ன சொல்றாரு மிக அழகாக. இப்போ 4 பேர் வராங்க. 4 பேர் வரும்போது 3 பேரை விட்டுட்டு ஒருத்தரை மட்டும் நீங்க சுவாமி ரொம்ப நல்லவர், நீங்க தான் என் தெய்வம் அப்படின்னு சொன்னா இவர் தான் ரொம்ப நல்லவரா? 3 பேர் நல்லவர் இல்லையா? சொல்றவர் யாரு? நம்ம ஆழ்வார். என்னடா சொல்றாரு? அதான் திருவிருத்தம். என்னடா சொல்றாரு? ஈனச்சொல் ஆயினுமாக எரிநிலை வையம் முற்றம் ஏனத்துருவாயிரந்தவிரான் இருங்கற்பகம் சேர் ஞானத்தவர்க்கும் மற்றல்லாதவர்க்கும் ஞான பிரானை அல்லாது இல்லை. நான் கண்ட நல்லது, நான் கண்ட நல்ல தெய்வம் யாரு? வராக பெருமாள் நல்ல தெய்வமா? மற்ற தெய்வம் நல்ல தெய்வம் இல்லையா? இத சுவாமி இப்படி சொல்றீங்களே, இதெல்லாம் நியாயமா? ஆமா, இப்ப பாருங்க, கண்ணை என்ன